நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த நோய், பேய்கள், நச்சு, இந்த விஷம் உள்ளது, இந்த தேவதைகள் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம முகத்துக்கு கட்டுப்படும். அதாவது மோகனமாயிட்டு அடங்கி போயிடும். ஸோ அது மாதிரியான ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்னுடைய அடுத்த பதிவு நான் கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ தொகுப்புல போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயமும் வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம ஒரு விநாயகர் பெருமானை வந்து முன்னிறுத்தி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம விநாயகருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை வந்து நம்ம முறைப்படி செஞ்சுருங்க. இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற அந்த மோகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அருகம்புல். அந்த அருகம்புல்லை வந்து நீங்கள் விநாயகருக்கு வந்து வச்சுட்டு, அவல் பொரி கடலையை தான் நீங்கள் இந்த பூஜைக்கு வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வச்சுட்டு இதே போல் ஒரு வடக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்தோன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நோயிலேருந்து விடுபட முடியாமல் இருந்திருப்பாங்க. ஒரு வந்து பேய் பிசாசில் மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. நிறையா வந்து இந்த பேய் பிசாசு கோளாறுகள், தேவதைகளாலலாம் சில கோளாறுகள் சில பேருக்கு இருந்திருக்கும். இது மாதிரியான சகல பிரச்சனைகளும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் 3 எழுத்து மந்திரம் தான் இது. இதை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் வந்து தாராளமாக வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து பயிற்சி பண்ணி பார்க்கலாம். முறைப்படி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் இதை செய்யுங்க. இதனுடைய எக்ஸாக்டாக வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி அருகம்புல் வந்து விநாயகருக்கு வச்சிடுறீங்க. வடக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்துக்கோங்க. ஓம் கிளி சிங்கு இவ்வளோதாங்க மந்திரம். ஓம் கிளி சிங்கு இந்த ஒரு மந்திரத்தை 1008 முறை 48 நாளுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுக்கிட்டு வரணும். இது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளையும் பண்ணலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளையும் பண்ணலாம். ஒரு வேளை பண்ணுறதா இருந்தால் காலைல வந்து அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாக்கா உங்களுக்கு 1000 மடங்கு வெற்றியை அதிகமாக தரும். இல்லை எனக்கு அது மாதிரி டைம் இல்லைனாக்கா, ஒரு இரவு நேரங்களில் இந்த டெய்லியும் இந்த மந்திரத்தை ஒரே நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது காலைல வழிபடுறவங்க 4 மணிக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை தொடங்குவீங்க அப்படின்னாக்கா, டெய்லி 4 மணிக்கு தொடங்குங்க. இல்லை என்னால் சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு தான் அந்த பூஜை பண்ண டைம் இருக்குனாக்கா, ஒரு 8 மணிக்கு பண்ணுங்கள், 9 மணிக்கு பண்ணுங்கள், 10 மணிக்கு பண்ணுங்கள். இது மாதிரி ஆனால் இன்றைக்கி எந்த நேரத்தில் தொடங்குறீங்களோ அதை வந்து நீங்கள் வாடிக்கையாக வச்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரி ஓம் கிளி சிங்கு இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்கள் ருத்ராட்ச மாலையால் நீங்கள் உருட்டி தினம் ஒரு 48 நாள் பண்ணீங்க அப்படின்னாக்கா, சாக்ஷாத் அந்த மகா கணபதியோட தரிசனமே உங்களுக்கு பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோய், பேய், இந்த நஞ்சுகள், இந்த பாம்பு, பல்லி நஞ்சுகள் இதனுடைய எல்லாமே உங்கள் முகத்துக்கு அடங்கி போயிடும், கட்டுப்பட்டுடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நிகழ்த்திக்கலாம். 100% வெற்றி அளிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.